கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஜைன் டிவி மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காய் என் ஆண்டவரை நான் சொத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்கு நன்றி. தகப்பனே, இந்த பகல் முழுவதும் கண்மணி போல் காத்து ஆண்டவரே, நீர் கிருபையாய் பாராட்டின நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியான், ஒரு வார்த்தையை கேட்கும்படியான் வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறதான ஜைன் டிவி ஞாயிறுகள் ஒவ்வொருவருக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அடிமை மறைத்து நீர் பேசும் ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அற்புதமான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. மீண்டும் வாசிக்கிறேன். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. அல்லேலூயா. அருமையான யோவான் இந்த 3 புத்தகமாக இதை எழுதி 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்மை பார்த்து திருச்சபை மக்களும் ஊழியர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து பிரியமானவனே என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் நிறைய இடங்களில் பிரியமானவனே என்கிறதான வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை. அதே அந்த 3 யோவான் 1:2 வசனத்தில் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் கடவுள் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக பேசுகிறத பார்க்கிறோம். அப்படி நம் அனைவரையும் மிகவும் அக்கறையோடு பாசத்தோடு அன்போடு பிரியமானவனே என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்லுகிற, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை அன்போடு நமக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் பாருங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊழியர்கள், சுவிசேஷிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நன்மைகளை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்கிறவன் கடவுளால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. அப்போ தீமை செய்கிறவன் கடவுளை காணாவிட்டால் பிசாசுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். இதை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்க்கலாம். நன்மை ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது, தீமை மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நன்மைக்கு அடையாளம் ஆசீர்வாதம், தீமைக்கு அடையாளம் சாபம். நன்மைக்கு அடையாளம் வாழ்வு, தீமைக்கு அடையாளம் மரணம். அதற்கு அடையாளமாக நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். எதிர்மனையாக வெளிச்சம், இருள், கடவுள், பிசாசு, இனிப்பு, கசப்பு, இப்படி அநேக இடங்களில் எதிர்மறையான காரியங்களை கடவுளுடைய குணாதிசயங்களை ஒப்பாக நாம் பார்க்க முடியும். தெளிவாக நாம் பார்க்கணும்னா, எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நாம்
2 வழிகள் உண்டு. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. எதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அநேகர் மரண வழியை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகிலே பெருமையாக, சந்தோஷமாக, புகழ்ச்சியாக, தன்னை காண்பிக்கும்படியாக இன்றைக்கு அநேகர் மரண வழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பிசாசு அநேக தந்திர காரியங்களை வைத்து எல்லாரையும் நரகத்திற்கு நேராக கொண்டு போகிறதான விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு வேதாந்தத்தில் அநேக இடங்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ வழியும் மரண வழியும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது ஜீவ வழி, எது மரண வழி என்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? முதல் கேள்வி இங்கே கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்குது. பிசாசு ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களில் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும், அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கள்ளம் கபடமில்லாமல் சொல்லிவிட்டாள் ஏவாள். அவள் சொன்னது எந்த தவறும் இல்லை. அவன் கேட்ட கேள்விக்கு தேவன் சொன்னது அவள் சரியாகத்தான் சொன்னாள். ஆனால் அப்பொழுது 4ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இங்கே தான் பயங்கரமான பொய்யை பிசாசானவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் அறிவாராம், தேவன் அறிவார். இந்த தந்திரத்தை வைத்து தான் இன்றைக்கு அநேகர் வியாபாரம் செய்கிறார்கள். இந்த பொருள் இவ்வளோ தான் ரேட்டுன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னா, நீங்கள் எங்கன்னா கேட்டு பாருங்கள், நீங்கள் எங்கன்னா கேட்டு பாருங்கள், இதே ரேட்டு தாங்க, நீங்கள் விசாரித்து பாருங்கள். அதை போன்றுதான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு அந்த ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க எச்சரிக்கப்பட்ட விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலையில் வைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. அவங்களுடைய அறிவுக்கு அவ்வளோதான். மனுஷீக தன்மையில் பிசாசின் அந்த மாம்ச கிரியைகள், மாம்ச தன்மைகள் வந்துவிட்டது. தேவனுடைய சாயலாக இருந்த ஆதாம் ஏவாள் ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மாறி போய்விட்டார்கள், மகிமை இழந்து விட்டார்கள், கர்த்தருடைய குணாதிசயம் இழந்து விட்டார்கள். நிர்வாணிகளாக இருந்தார்கள், மகிமின் சாயல் இருந்தார்கள். அவர்கள் இலைகளை தைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிலை மாறி போனதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நன்மை தீமை இதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வாசித்து, எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ யார் மரித்து? ஆபேல் மரித்தார், காயின் கொலை செய்தார். இந்த இடத்துல ஏன் அவர் கொலை செய்தார், எதற்காக கொலை செய்தார் என்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இங்கேயும் நன்மை தீமை என்கிறதான விஷயங்கள் இங்கே நடக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1-6 நான் வாசிக்கிறேன். தேவனாய கர்த்தர் பூமியை வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமி மேல் இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
காயின் ஆபேலினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேல் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4. ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இங்கே 2 குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவிலும் சிலவற்றை கொண்டு வந்து வைத்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரி. ஏன் என்று சொன்னால், அவன் நல்ல ஒரு தலையீற்று, முதல் பிறந்த ஆடு. தலையீற்று என்று சொன்னால், மந்தையிலே ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது முதல் பிறந்த தலைச்சன் பிள்ளை என்று சொல்லுகிறார். அதை போன்ற தலையீற்று கொண்டு வருகிறார். கொழுமையான ஆடை கடவுளுக்கு காணிக்கையாக மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார். ஆனால் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தர் காணிக்கையாக கொண்டு வந்தார். ஏதோ ஒரு கடமைக்காக வைக்கிறார். அவருடைய மனது, அவருடைய எப்படி அவர்கள் கொடுக்கிறார் என்கிறதான ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் காயை நோக்கி, உன் எரிச்சல் ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகம் நாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். என்று சொன்னால், இப்படிப்பட்ட குணாதிசயம் கடவுள் உண்டு பண்ணவில்லை. எரிச்சலின் ஆவி, அது மாத்திரமல்ல முகம் நாடி வேறுபட்டிருக்கிறது. ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகம் நாடி ஏன் வேறுபட்டது என்று 2 கேள்வியை காயினிடத்தில் கேட்கிறார். நம்முடைய முகபாவங்கள் கூட சில நேரங்களிலே இப்படி மாறுகிறது. என்று சொன்னால், இந்த உலகிலே நாம் இருக்கிறோம். மாம்ச பலவீனம், ஆவி உற்சாகம். சில பேர் சிரித்து கொண்டே இருப்பார்கள். சிரிக்கும் பொழுது நன்மையான காரியம் நடக்கும். முகத்தை கொஞ்சம் கோபமாக வைக்கும் பொழுது எல்லாருடைய முகமும் கோபமாக மாறி இயல்பு. ஆசிரியர்கள் சில மாணவர்களை ஓங்கி அடிக்கும் பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து, சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெதுவாக அடிச்சிடுவார். அவங்க முகமும் சிரிப்பாயிடும். ஆனால் அவர் கோபம் வரும் மாதிரி நம்ம முகபாவத்தை காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக அது விளைவை நாம் பார்க்கிறோம். இங்கே காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகம் நாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகப்படுத்தி சுற்றித் திரிந்தார். தேவன் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையானதை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் இங்கே காயினுக்கு சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. உதாரணத்துக்கு, அவன் கொண்டு வந்த காணிக்கை கூட அவன் நன்மையான காணிக்கை செய்யல, நல்லதை செய்யல. அவன் எப்படி அவன் செய்தான் என்று அவனுடைய மனது ஒரு வேண்டா வெறுப்பாக உற்சாகத்தோடு அவன் காணிக்கை செலுத்தவில்லை. விசனமாயும் வேதனையோடு அவன் செலுத்தியிருக்கலாம். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை அவர் ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் பேசும்பொழுது வாக்குவாதம் உண்டாகிறது. உன்னை ஆசீர்வதித்தார், என்னை ஏன் ஆசீர்வதிக்கலை, உன் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ பாசமாக இருக்கிறார் கடவுள் என்று சொல்லி பேசினான் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த இடைப்பட்ட காலம். அப்போ வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவன் ஏற்கனவே கோபக்காரன். எப்படி இவனுக்குள்ளாய் கோபம் வந்தது? பிசாசின் வித்து என்று சொல்லப்படுகிறது. பிசாசுக்கு செவிசாய்த்து தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், விழுந்து போனார்கள். அவர்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போனது. ஆதாம் ஏவாள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. தேவனுடைய சாபத்தை இந்த பூமி ஏற்றுக்கொண்டது. அவர் தேவன் சபித்தார்,
ஆதாம் ஏவாள் சர்ப்பம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சபிக்கிறார் என்பது நாம் ஆதியாகமம் 3:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த நன்மை என்ற விஷயம் அற்புதமான ஒரு காரியம். நன்மை செய்யும் பொழுது அதனுடைய மகிழ்ச்சியே வேற. கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது. ஆனால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நீங்கள் இருதயத்தை உங்கள் கரத்தை மடக்கி கொண்டால் நிச்சயமாக அது மேன்மை இல்லை, அது வேதனைக்குரிய ஒரு காரியம். ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாக ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளி இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறான், அவன் கொலைபாதகனாயிருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே யூதர்களுக்கு மற்ற வாக்குவாதம் நடைபெறுகிறது. அவன் ஆதி முதற்கொண்டு கொலைபாதகன். பார்த்தீங்களா, காயின் வழியாக முதல் கொலை இங்கே தான் நடக்குது. முதல் ஆத்மாவை அவன் திருடிவிட்டான். அவனுடைய பிசாசினுடைய கிரியைகளெல்லாம் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக வைத்து விட்டான். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியை அழிக்கவே நான் வந்தேன், இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்குமே நான் வந்தேன் என்று சொல்லுகிற விஷயம் இந்த இடத்தில் தான். பிசாசின் கிரியை, இழந்து போன ரட்சிப்பை மீட்டெடுக்கும்படியாகத்தான் கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15 19 நான் வாசிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரித்து போகிற தேசத்திற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் போதி இழுப்புண்டு போனாய், வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஜீவன் அது வாழ்வை குறிக்கிறதா இருக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆனால் மரணத்தை தெரிந்து கொண்டால் சாபத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நன்மை தீமை, ஜீவன் மரணம், இதற்கு ஒப்பாக நாம் இருக்கிறது. அப்போ ஜீவனையும் நன்மையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், தீமையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று 15ஆம் வசனம் உபாகமம் 30:15 நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? இந்த உலகமா அல்லது பரலோகமா? நித்திய வாழ்வா அல்லது நித்திய மரணமா? எதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் கேள்விக்குறியாயிருக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகள் நித்திய மோட்சம் போக வேண்டும் என்பதுதான் விரும்புகிறார். இந்த பாதாளத்திற்கு நரகத்திற்கு நாம் ஒருவரும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் அவருடைய ஜீவனுடைய வசனத்தை வார்த்தைகளை கொடுத்து கொண்டு திருச்சபைகளையும் அநேக சுவிசேஷகர்களையும் அநேக தீர்க்கதரிசிகளையும் அநேக இன்றைக்கு டிவி கன்வென்ஷன் கூட்டங்கள், புத்தகங்கள், பாடல்கள் இவையெல்லாம் கொடுத்து கடவுள் நமக்கு நித்திய மோட்ச வாழ்வை அவர் காட்டி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தமது பிள்ளைகளை கொண்டு வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, மோசம் போகாதிருங்கள். கடவுள் சொல்லுகிறார், நித்திய மோட்சத்தை நாம் கண்டடைய வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் நாம் விசுவாசித்து அவரோடு நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எசையா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. எசையா 5:20 நான் வாசிக்கிறேன். தீமை நன்மை என்றும் நன்மை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளும் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இந்த உலக மக்கள் இப்படிதான் தீமை நன்மை என்றும் நன்மை தீமை என்றும் இவர்களே தங்களுக்காக ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். பைபிளில் கூட சில சாதகமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தர்க்கம் செய்கிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிகள் ஐயோ என்று சொல்லப்படுகிறது. ஐயோ என்று சொன்னால் அது பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்கள். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்துரைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, அதாவது சாராயத்தை குடிக்க வீரரும், பைபிள் எங்கே எழுதியிருக்குது சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் எங்களை கேட்டார். ஆனால் அநேக இடங்களில் நீதிமொழிகள் புத்தகங்களிலே அநேக இடங்களில் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், அது விரினை போல் தீண்டும் என்கிறதான விஷயமெல்லாம் நிறைய இடங்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த சாராயத்தை குடித்து விட்டால் அவர்கள் மனம் போக்கிலே அவர்கள் மறந்து பிசாசு அவர்கள் அடிமைப்படுத்தி பரிதானம் லஞ்சம் வாங்கிறது. லஞ்சம் வாங்கிட்டு நீதிமானை குற்றவாளியாக தீர்ப்பது, குற்றவாளியை நீதிமானாக்குவது. உதாரணம் சொன்னால் நல்லவன் ஜெயிலில் இருப்பான், கெட்டவன் வெளியே இருப்பான். ஸோ இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. எசையா 5ஆம் அதிகாரம் 20-23 24 வசனம். இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போலவும் பறந்து போகும். அவர்கள் சேனையில் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. தேவனுக்கு எவ்வளோ வேதனை, அசட்டை பண்ணிவிட்டார்கள். என் வசனத்திற்கு நடுங்குறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:13 ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. இதுதான் சாபம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அநேகருடைய குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நேற்று ஒரு குடும்பத்தில் போனால் ஜபத்துக்கு வீடு இருண்டி கிடக்கிறது. வீடு இருண்டி கிடக்கிறது. பையன் நல்ல எம்எஸ்சி படிச்சிருக்கிறான், ஓடிஏடி எம்எஸ்சி படிச்சிருக்கிறான், எங்கேயும் வேலைக்கு போக முடியல. நல்ல வாலிப பையன், எங்கேயும் போக முடியல. எல்லாம் இருளடைந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க விக்கிரக ஆராதனை இருக்கிறாங்க, கடவுளை அறியவில்லை. எந்த வேலையும் நடக்கலை. பிஸ்னஸ் பண்ணலான்னு எண்ணம் வருது, ஏதாவது செய்யலான்னு சொன்னால் அவங்க யாரோ சொந்தக்கார செஞ்சிடறாங்களாம். இதை பண்ணலான்னு நினச்சா வேற ஒருத்தர் செய்துடுறாங்களாம். இந்த பொருளை எல்லாமே லாக் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன், நான் தம்பி நீ ஆலயத்திற்கு வாப்பா, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா. இந்த சர்ச்சுக்கு தான் வர சொன்னேன். வேலூரில் தான் இருக்காங்க ஃபேமிலி. இந்த சர்ச்சுக்கு வருவார் அந்த தம்பி, வாலிப தம்பி. ஜைன் சர்ச்சுக்கு போங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய இதில் வாழ்வு மாறும். பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அந்நிய தேவனை வணங்குறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆண்டவரை தவிர நீ யாரை நமஸ்கரித்தாலோ வணங்கினாலோ வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமா? கடவுளுடைய
வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை போல நீங்கள் மாறும் பொழுது நன்மையானது செய்வீர்கள். கடைசியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை வாசித்து, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களுக்கு குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிப்பது நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவானுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதிலே நாம் பார்க்கின்ற பொழுது 4 ஒரு அற்புதமான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசனம் உண்டாயிருக்கிறான். ஏனில் பிசாசம் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே இதனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நன்மை செய்கிறவன் கடவுளால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. அப்படி பார்த்தோம்னா நம்ம யாக்கோபுலெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த காயின் ஆபேல் காரியங்களை குறித்து யாக்கோபுலும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே 12ஆம் வசனத்தில் சொல்கிறேன், வாசிக்கிறாங்க. இங்கேயும் சொல்லப்படுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதியுள்ளமாக இருந்தது நிமித்தம் தானே. ஏன் காயின் ஆபேலை கொலை செய்தான்? அவன் சிறந்த காணிக்கை கொடுத்து நீதிமான் என்று பெயர் பெற்றான் என்று எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே யோவான் சாட்சி கொடுக்கிறார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்போ பொல்லாங்கன பிசாசினால் உண்டானவன் காயின். ஆனால் தேவன் ஆதாமை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வரான் என்று வேறு உண்டத்துக்கு வரான். இப்படி அநேக மக்களை அவன் திருடி நரகத்திற்கு நேராக பாவத்திற்கு அடிமையாக்கி கொண்டு இன்றைக்கு மோசம் போகுகிற இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அப்பொழுது நன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்களா அல்லது தீமையை தெரிந்து கொள்ளுகிறீர்களா? ரெண்டும் நம் முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் கட்டாயப்படுத்தவில்லை, அடிமைப்படுத்தவில்லை. நான் தான் கடவுள், நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள், நீங்கள் ஆராதனை செய்து ஆக வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லை. நீங்களாகவே எழுந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளை தந்திர நன்றி தகப்பனே, என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும், என் தேவையெல்லாம் சந்தியும் முழங்கால் படியிட்டு நீ கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நன்மை செய்கிறவன் கடவுளால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அற்புதமான ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு நீ தந்தீரப்பா. பிசாசானவன் தீமைகளை செய்கிறான், நீரோ விழுந்து போன ஒவ்வொரு மக்களையும், இழந்து போன ஆத்தும ரட்சிப்பையும் ஆண்டவரே மீட்பையும் கொடுத்து இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீரப்பா. இன்றைக்கும் இது கிருபையினாலே எங்களை தூக்கி எடுக்கிறீரப்பா. இயேசுவே, உம்மை போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக, அன்புள்ளவர்களாக, யாரோடு சமாதானம் உள்ளவர்களாக, வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களை ஏளனமாய் பேசுகிறவர்களை, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை நாங்கள், இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உனக்காக சிலுவையில் மரித்தார், உன்னையும் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கார். வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து தேவனை ஆராதனை செய்வோம்.
நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லத்தக்க அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாஞ்சையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை. முது பிள்ளைகள் நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு நன்மையானதே செய்து எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களாக நீங்கள் கிரி செய்யுங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.